ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் ஜூன் 25 புதன்கிழமையோடு வருகின்ற ஆசாட அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி ஆனி அமாவாசை விசேஷமானது. இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் தானமாக கொடுத்தால் பித்ருதோஷம் நீங்கும், 7 ஜென்ம பாவம் விலகி லட்சமாய் பணம் வரும். அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆசாட அமாவாசை செவ்வாய்க்கிழமை மாலை 6:56க்கு தொடங்கி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு முடிவடைகின்றது. அன்றைய தினம் ராகு காலம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9. அமாவாசைக்கு படையலிட்டு சாமி கும்பிடுபவர்கள் இந்த நேரத்தை தவிர்த்து சாமி கும்பிடலாம். இன்றைய நாளில் அரசமரத்துக்கு அடியில் கடுகு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபட்டால் எதிர்பாரா பிரச்சனைகளில் இருந்து ஒரு நபரை விடுவிக்கும். இந்த கடுகு எண்ணெய் தீபம் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அரச மரத்தை 7 முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் நம் முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை காகத்திற்கு வைப்பது, எளியோருக்கு உணவளிப்பது, இவ்வாறு செய்யும்போது நமது விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும். அமாவாசை எந்த நாட்களில் வருகிறதோ அந்த நாட்களுக்குரிய தானியத்தை பயன்படுத்தும் போது அதீத சக்தி பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு முதல் நாளில் ஊற வைத்த பச்சை பயிரை மிக்சியில் அரைத்து அதனுடன் வெல்லம் சேர்த்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். காகத்திற்கு பாசிப்பருப்பில் செய்த பாயாசத்தை கொடுக்கலாம். நிலைவாசற்படியில் நாட்டு சர்க்கரை ஒரு கிண்ணத்தில் வைத்தால் எறும்புகளுக்கு உணவாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.